சொல்கிறாள், பாபாவை நினைவில் வையுங்கள், பாபாவின் பெயரை பாடுங்கள், புரிய வையுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு ஜோதி துளி, மன்மனாபவ் நாதம் இதயத்தில் ஒளி. பாபா கேட்கிறார், பாரதமே நீ தேவதைகளாயிருந்ததே. சர்வகுண சம்பன்னம் சூனாட்சி கலை நிறைந்ததே. இப்போது ஏன் திவாலா ஆகிவிட்டாய்? தூய்மையிலிருந்து தூய்மையற்று எதற்காக? சிந்தனை செய், நினைவில் பார், சிவபாபா உன் மீட்பர். நீ சொற்பொழிவு செய்யும் போது பாபா பாபா என சொல்லு நித்யம். அப்போது அம்பு போல் பதியும் உண்மை மனதில் உறையும் சிவபாபா நாமம். நினைவின் சக்தியால் பேச்சு ஜுவாலா, அந்தரங்கத்தில் எழும் ஆனந்த ஜோதி. அகங்காரம் விட்டு வணங்கும் இதயம், அன்பின் மூலம் சேவை செய். வீண பேச்சு விட்டு நினைவில் நில்லு, ஒவ்வொரு செயலும் யோகமாக ஆகட்டும். பாபா சொல்கிறார், நினைவில்லாமல் சொல்வது பயனற்ற வார்த்தை, அதில் சக்தி இல்லை. பதித பாவனராய் பாபா ஒருவரே, கங்கை நீரோ அல்ல அந்தரங்க ஒளியே. யாரும் முக்தி தர முடியாது, அவர் வராதால் சத்கதி யாருக்கு? அனைவருக்கும் விடுதலை தரும் வள்ளல், அவரை நினைத்தால் விகர்மம் கரையும். திரிமூர்த்தி சிவபாபா தான் தந்தை, பிரம்மா மூலமாக புது உலகம் வரும். நீ ரதத்தை அல்ல ரதசாரியை நினைவு செய், அவர்தான் உன் யோக தந்தை. நினைவு யாத்திரையில் நட, அதுவே ஆன்மாவின் பாவனை பறை. சேவையில் வெற்றி, அகங்காரம் விட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா சொல்கிறார் என்று கூறு. உண்மையான வைஷ்ணவராயிரு, இம்சையில்லா சாந்தமாய் நட. தேக உறவு அனைத்தையும் தாண்டி ஆத்மயோகத்தில் நில்லு உறுதி. ஆஞ்சி சரி என்ற பாடம் பாடு, அதுதான் ஆசீர்வாதம் பெருமுறை. சேவையில் குஷி ஊக்கம் நித்யம், அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் சேரட்டும். யார் ஆசீர்வாதம் பெற வல்லரோ, அவரே மகானாகி விடுவார். மனத்தின் மூலமாக யோக சக்தி பாயட்டும். சுத்த சங்கல்பம் வெளிச்சமாய் விளங்கட்டும். யாரை ஒப்பிடாதே, தன்னையே உயர்த்து. நினைவின் அனுபவத்தில் முன்னேறி நில்லு. உலகுக்கு தெரிவிக்கும் குழு சக்தி, பிரம்ம பாபாவின் அனுபவ ஜோதி. பாபா சொல்கிறார், பாபாவை நினைவில் வையுங்கள். நினைவே முக்தி, நினைவே வலிமை. மன்மனாபவ் எனும் மந்திர ஜுவாலையால் உலகம் முழுதும் ஒளியாகட்டும். சாந்தி, ஓம் சாந்தி.